இந்த இருக்க களத்துல இருக்கக்கூடிய 3 பேர்ல எடப்பாடிக்கு பலகீனமும் சீமான் பலம் பெறுவதும் கண்ணெதிர தெரியுது. இதை மறைக்கிறதுக்கு விஜய்ங்கிற கற்பனையை கொண்டு பேசக்கூடாது. விஜய் 26ல வரட்டு, மே மாசம் அவருக்கு ரிசல்ட் தெரியட்டுங்கிறத என்னோட கருத்து. எடப்பாடிக்கு பலவீனம் சொல்ல வரீங்களா சார்? ஆதாரத்தோட தான் நான் சொல்றேம்மா, நான் ஆதாரத்தோட தானமா சொல்றேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1 இருந்த சீமான் இன்னைக்கு வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியால 8.2க்கு வந்திருக்காருன்னா 41 விழுக்காடுல இருந்த ரெட்டையில இன்னைக்கு 20 விழுக்காடுக்கு போயிருக்குதுன்னா சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. தன் லீடர்ஷிப்ல புதிய தமிழகம், தேமுதிக, முபாரக் இவங்களோட கூட்டணி அமைச்சு பணபலத்தோட ரெட்டையில சின்னத்தோட போட்டி போட்ட எடப்பாடி பழனிசாமியை லீடர்ஷிப்ல அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு ஆட்டு, எடப்பாடியோட கட்சி 2 ஜாதிக்கான கட்சி ஆயிட்டுங்கிற சூழ்நிலை நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி பறையர், செங்குந்தர், உடையார், மீனவர் இப்படி பல சமூகங்கள் ஆதரவை சீமான் பெற்று வளர்றதுனால தானே எடப்பாடி பழனிசாமி பலவீனம் படுறாரு, சீமான் பலம் பெறாரு.